ஹாய், எவ்வளவு பேருக்கு ஒரு ராஜா மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும் ஆசைப்படுறீங்க? எல்லாருக்கும் இல்ல, எல்லாருமே கேட்பாங்க எஸ் எனக்கும் அப்படின்னுவாங்க. ரீசெண்டா பாத்தீங்கன்னா நம்ம நிறைய இந்த கம்பெனிஸ் லேயிங் ஆஃப் நிறைய பேருக்கு வேலை போயிட்டு இருக்கு. பிகாஸ் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுக்கு அப்புறமா நிறைய பேர் பர்டிகுலர் ஐடி செக்டர்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வேலையை விடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் கேள்விப்படுறோம் நம்ம, இல்லையா? ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நல்லதுதான், ஓகே, தப்ப சொல்ல மாட்டேன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நல்லதுதான். பட் என்னன்னா இதனால சில பேருக்கு வேலை போகுது. அந்த ஒரு ப்ரொஃபஷன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால ரீப்ளேஸ் பண்ண முடியாது. என்னன்னு தெரியணுமா? இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா நீங்க நிஜமாலுமே ஒரு ராஜா மாதிரி வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் சில சீக்ரெட் ஷேர் பண்ண போறேன். வாட்ச் த வீடியோ டில் தி எண்ட். ஹாய், அது என்ன நம்பர் 1 ஸ்கில்? ராஜா மாதிரி ஆக்குற மாதிரி என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா நிறைய ஆண்டர்பிரினர்ஸ், நிறைய சக்சஸ்ஃபுல் பர்சனுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஸ்கில் இருக்கு. அவங்கள்ட்ட எல்லாம் இந்த ஸ்கில் இருக்கு. என்னது இது? இட்ஸ் சேல்ஸ் ஸ்கில். சேல்ஸ். நீங்க சேல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க யார்ட்டையுமே கெஞ்சணும் அவசியமே கிடையாது. நீங்க ராஜா மாதிரி வாழலாம். எந்த ஊருக்கு வேணா போலாம், எந்த இடத்துல வேணா நீங்க பிசினஸ் பண்ணலாம், எங்க வேணா உலகத்தை எந்த மூலைக்கு போனாலும் நீங்க சம்பாதிக்க முடியும். ஏன்னா அந்த ஒரு ஸ்கில் இருந்தா போதும், சேல்ஸ் ஸ்கில். 1998ல ஒரு யூஎஸ் பேஸ் கம்பெனி வந்திருந்தாங்க இந்தியாவுக்கு. ஓகே, அவங்க தான் ஃபர்ஸ்ட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி இந்தியாவுக்கு வந்தது. ஸோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நான் ஒரு கம்பெனியில் நான் ஒரு கவர்மெண்ட் செக்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிச்சு 1998ல. அண்ட் இதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். அதுல என்ன புரிஞ்சுனா, ஒண்ணு, செல்ஃப் மேட் மில்லியனர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா சேல்ஸ் பேக்ரவுண்ட்ல வந்திருக்காங்க. சோ நான் என்ன பார்த்தேன்னா, ஏன் அதை கத்துக்கூடாது அப்படின்ட்டு நிறைய படிக்க ஆரம்பிச்சதுக்குள்ள அவங்க நிறைய புக்ஸ் கொடுப்பாங்க, நிறைய புக்ஸ் படிக்க ஆரம்பிச்சு. அப்ப நிறைய இது செமினார்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. எல்லா இடத்துக்கும் நான் போவேன். எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ மேக்சிமம், அதாவது வேற மாதிரி வெறித்தனமா போக ஆரம்பிச்சேன், படிக்க ஆரம்பிச்சேன். அண்ட் எல்லாம் பண்ற மிஸ்டேக் நானும் பண்ண, அதே அவனும் கத்து கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் பேசுங்க அப்படின்னாங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி. ஸோ நானும் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேச ஆரம்பிச்சேன், ரிலேட்டிவ்ஸ்லாம் பேச ஆரம்பிச்சேன். எல்லாருமே சொன்ன மாதிரி நோ 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 சொன்னாங்க. ஸோ நானும் அதில் ஒரு ஃபெயிலியர் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் புரிஞ்சு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அப்ரோச் பண்ண எகெயின் நிறைய ரிஜெக்ஷன்ஸ். ஈஸி கிடையாது, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அப்ரோச் பண்ணுறது ஈஸி கிடையாது. பட் ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல பாத்தீங்கன்னா நான் க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சேன். என்ன பார்த்தேன்னா, ஒரு 10 பேரை பார்த்தேன்னா ஒரு ஆள் க்ளோஸ் பண்ணுவோம், ஒரு ஆள் சைன் அப் பண்ணுவோம். அப்ப என்னோட ரேஷியோ இன்க்ரீஸ் பண்ணணும். அதாவது என்னோட நம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், ஆட்டோமேட்டிக்கா என்னோட நம்பர் ஆஃப் சைன் அப்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 100 பேரை பார்த்தா 10 பேர் சைன் அப் பண்ணாங்க. இந்த ப்ராசஸ் என்ன ஆயிடுச்சுன்னா, என்னோட ரேஷியோ இன்க்ரீஸ் ஆச்சு. அதாவது 10:1 இருந்து 10:2. ஓகே, 2 பேர் சைன் அப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 3, அப்புறம் 4, 10 பேர்ல 4, 5, 6, 7, 8, 9. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 10 on 10, க்ளோஸ் டு 10 on 10. ஓகே, ஏன்னா இட்ஸ் a ratio game, it's a journey. again பாத்தீங்கன்னா ஒரு பயணம் இது. ஆக்சுவலா இட் இஸ் நாட் மேஜிக். நான் அடிக்கடி சொல்றதே பாத்தீங்கன்னா, நீச்சல் கத்துக்கணும்னா பெஸ்ட் வே என்னதுமா, தண்ணியில குதிக்கணும். ஓகே, ஸோ நீங்க அது பண்ணாத வரைக்கும் நீங்க அச்சீவ் பண்ண முடியாது. என்னோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் பாத்தீங்கன்னா அப்போ 7 to 2, 7 AM to 2 PM. 2 மணி ஆனா எல்லாருமே வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆனா நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோட பேக்கை தூக்கிட்டு அப்படியே வேலை முடிஞ்சேன், பேக்கை தூக்கிட்டு கிளம்பிடுவேன் சேல்ஸ். ஓகே, அது போவோம் சம்டைம்ஸ் 10 மணி 11 மணி. அண்ட் வீட்டுக்கு வருவேன் அந்த டைம்ல தான், 10 மணி 11 மணிக்கு வருவேன். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, 25 ரூபாய்க்காக 50 கிலோமீட்டர் போயிருக்கேன். ஒன் வே, வெறும் 25 ரூபாய் கமிஷனுக்காக 50 கிலோமீட்டர் போயிருக்கேன். அது என்னன்னா, அந்த பைசா கிடையாது எனக்கு. மெயின் பாத்தீங்கன்னா எவ்வளவு சேல்ஸ் நான் பண்ணேன், எவ்வளவு நம்பர்ஸ் நான் அச்சீவ் பண்ணேன், அதுதான். ஸோ அப்போ பாத்தீங்கன்னா பெட்ரோல் பாத்தீங்கன்னா 50 ரூபா இருந்தது நினைக்கிறேன், ஒரு லிட்டர் பெட்ரோல் 50 ரூபா. ஸோ நான் போட்ட காசு பாத்தீங்கன்னா 25 ரூபா எனக்கு ஒண்ணுமே ஒரு இதுவும் பிரயோஜனம் இருக்காது. பட் என்னன்னா, எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றது பாத்தீங்கன்னா, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் இன்னைக்கு சொல்ற இந்த எக்ஸ்பீரியன்ஸே பாத்தீங்கன்னா என்னோட வயசுல வந்தது இல்லை. ஓகே, மீட்டிங் பீப்புள், டாக்கிங் டு பீப்புள், நிறைய பேர்ட்ட பேச தான் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சு. ஸோ கன்சிஸ்டன்சி, அது ஒரு சீக்ரெட். இன்ஃபேக்ட் அந்த டைம்ல நிறைய செமினார்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுவோம். நாங்கள் நிறைய ஹால்ஸ் புக் பண்ணி செமினார்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணுவோம். ஸோ அந்த டைம்ல நாங்கள் ஃபிளையர்ஸ் பிரிண்ட் பண்ணி கொடுக்க ஆரம்பிப்போம்.
அந்த ஃப்ளையர்ஸ் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே தூக்கி போட்டு போவாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மூஞ்சில் அடிச்சு போட்டு போவாங்க. நான் அதை பர்சனலாக எடுத்ததே கிடையாது. அந்த இன்சல்ட்டை பர்சனலாக எடுத்ததே கிடையாது. நான் உன்னே மனசில் நினைப்பேன், அவங்க ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். நான் சிரிச்சுக்கிட்டே கொடுத்துட்டு இருப்பேன், திருப்பி கொடுத்துட்டே இருப்பேன். நான் ஏன் சொல்றேன்னா, இந்த ஜேர்னி நான் கிராஸ் பண்ணி வந்திருக்கேன். ஸோ 2004 என்னோட கவர்மெண்ட் ஜாப் தூக்கி போட்டுட்டு வெளியே வந்துட்டு ரிசைன் பண்ணிட்டேன். ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் தான் அந்த ஒரு சிங்கப்பூர் பேஸ் கம்பெனியில் எனக்கு மார்க்கெட்டிங் மேனேஜர் பொசிஷன் கிடைச்சிச்சு. அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கற்றுக்கிட்டேன். இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இது வந்து இன்டர்நெட் மார்க்கெட்டிங், ஓகே, வேற லெவல் ஆஃப் பிஸ்னஸ், கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். எங்கேயும் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டரலாக கஷ்டப்பட்டேன். லிட்டரலாக வந்து 6 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தும் வந்து எனக்கு முடியல அப்படின்ற மாதிரி விட்டுலாம் கூட இருந்தேன். பட் ஆனால் திருப்பி என்ன பண்ணேன், சரி என்ன பண்ணலாம், என்ன மிஸ்டேக் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நாங்கள் கண்டுபிடிச்சி திருப்பி ரெக்டிஃபை பண்ண ஆரம்பிச்சேன். எங்கள் எம்டி ஒன்று சொல்லுவாங்க எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா, யூ ஷுட் பி லீடர்ஸ் ஆஃப் லீடர்ஸ். நீ லீடருக்கு நீ லீடராக இருக்கணும். ஸோ மார்க்கெட்டிங் மேனேஜர் பொசிஷன் என்னன்னாக்கா, சும்மா கீழே ஆள் இருப்பாங்க, நீங்க மேனேஜ் பண்றது கிடையாது. உனக்கு அவங்களோட அதிகமான ஸ்கில்ஸ் இருக்கணும். பர்டிகுலர் சேல்ஸ் ஸ்கில்ஸ் நீ நம்பர் 1 இருக்கணும் அப்படின்வாங்க. ஸோ அதை நான் வந்து சீரியஸ் எடுக்க ஆரம்பிச்சேன். அண்ட் நிறைய சேல்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சேன். இன்ஃபேக்ட் கம்பெனி நிறைய சேல்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கம்பெனி ஆல்மோஸ்ட் 1000% growth கொண்டு போனேன். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா 5 lakhs per monthல இருந்து 50 lakhs per month கொண்டு போனேன் 6 months டைமில். அண்ட் எனக்கு ஞாபகம் இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட மக்கள்கிட்ட சொல்லுவேன் நான், ஓகே, எனக்கு ஒரு ஹால் புக் பண்ணுங்க. ஓகே, அந்த ஹால் 300 இருந்தாலும் சரி, 500 இருந்தாலும் சரி, 1000 இருந்தாலும் சரி, அந்த ஹால் நீங்கள் எவ்வளோ ஃபில் பண்ணுறீங்களோ அவ்வளோ பேரையும் நான் க்ளோஸ் பண்ணுவேன். இது ஒரு சேலஞ்சாக பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, நம்பர் மல்ல பண்ணிட்டு இருந்தேன் நான். இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ல 1 to 1 இருந்து மாஸ் செல்லிங்ல போக ஆரம்பிச்சேன். மாஸ் செல்லிங் என்னோட ஸ்ட்ரென்த். அது நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்றாங்க, இது இன்டர்நெட் மார்க்கெட்டிங் தானே, ஸோ இன்டர்நெட்லேயே பண்ணலாமே அப்படின்னு. நீங்க இன்டர்நெட்ல நீங்க வந்து ஒரு இன்வைட் பண்ண முடியும், அவங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கொடுக்க முடியும். பட் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நிறைய சேல்ஸ் எனக்கு தெரிஞ்சு நடந்ததே வந்து பாத்தீங்கன்னா 1 to 1ல, லைக் அவங்கள மீட் பண்ணி அவங்கள பேசணும், இல்லைன்னா அட்லீஸ்ட் ஃபோன் காலில் பேசும்போது தான் வந்து அவங்க வாங்கினாங்க. ஓகே, இங்கே நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா, இன்னைக்கு இன்டர்நெட் மார்க்கெட்டிங் நினச்சிக்கிட்டு ஓகே உட்காந்து இன்டர்நெட் தட்டினாக்கா எனக்கு அப்படியே சைன் அப் பண்ணிடுவாங்க. மேபி ஒரு ஃபியூ பர்சன்டேஜ், வெரி சிம்பிளாக சொன்னோம்னா வெரி லெஸ் பர்சன்டேஜ் ஜாயின் ஆக சான்சஸ் இருக்கு. பட் என்னன்னா அதை நம்ம க்ளோஸ் பண்ணி, இன்ஃபேக்ட் என்கொயரி நிறைய வரும் உங்களுக்கு. பட் அந்த என்கொயரி நீங்கள் எப்படி க்ளோஸ் பண்ணுறீங்க, அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உங்களோட அந்த சேல்ஸ் ஸ்கில்லே வந்து மேட்டர்ஸ். ஓகே, நிறைய பேருக்கு என்ன தெரியலனாக்கா, அடிக்கடி சொல்கிற மாதிரி பீப்புள் டோன்ட் பை யோர் ப்ராடக்ட், பீப்புள் பை யூ. அதாவது மக்கள் வந்து உங்க ப்ராடக்டை வாங்கல, உங்களை வாங்குறாங்க. ஸோ உங்களோட ட்ரஸ்ட், நீங்க பேசும்போது நீங்க கொடுக்குற கான்ஃபிடன்ஸ், நீங்க கொடுக்குற ட்ரஸ்ட் வச்சு தான் அவங்க உங்க பொருளை வாங்குறாங்க. ஸோ அது நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் வந்து பாத்தீங்கன்னா, நான் இன்டர்நெட்ல பண்ணிட்டு இருக்கேன், இன்டர்நெட்ல சைன் அப் பண்ணிடுவாங்க. நோ. அகைன் ஒரு குட் நியூஸ் ஷேர் பண்ணணும்னு இருக்கேன். என்னோட பையன் வந்து பாத்தீங்கன்னா 21 வயசு. இன்ஃபேக்ட் அவர் பேர் வந்து விவியன் வில்லியம்ஸ். அவர் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியோட சிஇஓ அண்ட் ஃபைனல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். அண்ட் ஒரு 2000 ஸ்டார்ட் அப்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு காம்படிஷன் மாதிரி வச்சிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு இது ஓடிட்டு இருந்துச்சு, 6 months அந்த ஒரு காம்படிஷன் ஓடிட்டு இருந்துச்சு. அதுல வந்து ஒரு 10 பேர் செலக்ட் பண்ணாங்க. அந்த 10 பேர்ல வந்து பாத்தீங்கன்னா எங்க பையனும் ஒரு பொசிஷன் கிடைச்சு. இன்ஃபேக்ட் நம்பர் 10 வந்து பொசிஷன் கிடைச்சிச்சு. இந்த 10 பேருக்கு லாஸ்ட் வீக் வந்து பாத்தீங்கன்னா புனேல ஒரு காம்படிஷன் நடந்துச்சு. அந்த 10ல இருந்து 3 பேர் செலக்ட் ஆனாங்க. அந்த 3ல வந்து 2வது பொசிஷன் பையனுக்கு கிடைச்சிச்சு. அதுக்கு ஒரு கேஷ் அவார்ட் 75,000 கேஷ் அவார்டும் கிடைச்சிச்சு. பிளஸ் சான் பிரான்சிஸ்கோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வாரம் ட்ரைனிங், ஓகே, ஃபுல்லி பெய்டு. ஓகே, சான் பிரான்சிஸ்கோ போயிட்டு இருக்கப்பல மந்த் ஆஃப் மேல வந்து அவங்களுக்கு இருக்கு. அண்ட் இந்த பியூட்டி என்னன்னா, இந்த ட்ரைனிங்ல வந்து இலான் மஸ்க்கு கூட இந்த ட்ரைனிங்க்கு வராரு. இன்ஃபேக்ட் அவர் ஒரு ட்ரெயினர் ஆக்சுவலாக இந்த ப்ரோக்ராமுக்கு. ஸோ அது பெரிய அச்சீவ்மெண்ட். அண்ட் இது மட்டும் கிடையாது, ஒரு சீட் ஃபண்டிங்கா 5 கோடி ரூபாய் கிடைச்சிருக்கு அவங்களுக்கு இந்த கம்பெனிக்கு. ஸோ இது பெரிய அச்சீவ்மெண்ட். இன்ஃபேக்ட் ஐம் ரியலி ப்ரௌட் ஆஃப் மை சன். பட் என்ன ஒண்ணுன்னா, இது ஏதோ டக்குன்னு வந்தது மாதிரி எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா என் பையனை வந்து கிட்டத்தட்ட 21 வருஷமா நான் பார்த்துட்டு இருக்கேன். 21 வருஷமா என்கிட்ட வந்து கத்துக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு அவன் யாரா இருக்கான்னாக்கா, என்னை பார்த்து 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 வளர்ந்தவன். நிறைய என்கிட்ட வந்து கத்துருக்கான். இன்ஃபேக்ட் அவனுக்கு எனக்கு ஞாபகம் தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா, அவனோட 7 வயசுலேருந்தே அவனோட அந்த அப்சர்வேஷன் பவர் வந்து வேற மாதிரி இருக்கும். நான் என்ன பேசுறேன், நான் எப்படி பேசுறேன், எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுவோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இமிட்டேட் பண்ணுவோம். அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அச்சீவ்மெண்ட் இருக்கு. எனக்கு ஞாபகம் இருக்கு, அவன் 10th எக்ஸாம் முடிஞ்ச பிறகு, 10th எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த லீவ் ஹாலிடேஸ்ல வந்து அவனையும் அவனோட சீனியர் ஒரு பையன் 12th ஸ்டாண்டர்ட் படிச்ச பையன், அவனுக்கு 2 பேருக்கும் என்னோட 2 சிடிஸ் கொடுத்தேன். என்னோட மைண்ட் பவர் ட்ராக் சிடிஸை கொடுத்துட்டு போய் வித்துட்டு வாங்கன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் டே போனாங்க. போயிட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்தாங்க வந்துட்டு முடியல அப்படின்ட்டாங்க.
அந்த பையன் அந்த பெரிய பையன் போனதுக்கு அப்புறமா அந்த 12th standard பையன் போனதுக்கு அப்புறம் என் பையன் என்கிட்ட வந்தான். டேடி ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அந்த அண்ணா என்னை விற்க விடல, அந்த அண்ணா தான் நிறைய பேசிட்டு இருந்தாங்க, தப்பா பேசினாங்க, அதனாலே வந்து பாத்தீங்கன்னா வி லாஸ்ட் த சேல் அப்படின்னு. நான் சொன்னேன் எக்ஸ்கியூசஸ் சொல்லாத, உனக்கு தெரியும், உனக்கு கரெக்டுன்னு தெரிஞ்சுன்னா நீ பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் திருப்பி போனாங்க. அடுத்த நாள் போய் 2 CD அந்த பையன் எடுத்துட்டு வந்தான். நான் ஏன் சொல்றேன் தெரியுமா, ஸ்ட்ரேஞ்சரை பார்த்து மீட் பண்ணி சேல் பண்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. நான் என் பையனுக்கு அப்பவே கற்றுக் கொடுத்தேன், அந்த 15 வயசுல அவனுக்கு கற்றுக் கொடுத்தேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவனோட இந்த சேல்ஸ் ஸ்கில்ஸ் வச்சு தான் அவனோட டீம் அவன் ட்ரெயின் பண்ணுறான். ஓகே, அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டரை மீட் பண்ணும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே என்ன ஒரு மென்டாலிட்டி இருக்கானாக்கா, அவங்க இன்வெஸ்டர்ஸ் அவங்க வந்து காசு போடுறாங்க நம்ம கம்பெனியில், ஸோ அவங்கள்ட்ட வந்து ஒரு ஆல்மோஸ்ட் பெக் பண்ணுற மாதிரி தான் நம்ம நிற்போம் நிறைய இடத்துல. ஓகே, பட் இவனோட ஸ்டைல் வேறு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த இன்வெஸ்டர் போய் கேட்கறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம 2 பேர் அசோசியேட் ஆகணும், என்ன பெனிஃபிட், உனக்கு என்ன பெனிஃபிட், எனக்கு என்ன பெனிஃபிட், ஓகே, நீ யார், உன்னோட பேக்ரவுண்ட் என்ன, உன்னோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் உன் கம்பெனியோட அசோசியேட் ஆகும் அப்படின்ற மாதிரி இவன் இன்டர்வியூ பண்ணுறான். நான் பெருமைக்காக சொல்ல, இதுதான் ஃபேக்ட். ஏன்னாக்கா பிகாஸ் அவனுக்கு என்ன தெரியும்னாக்கா, நான் என்ன கற்றுக் கொடுத்தேன்னாக்கா, சரி ஒரு இன்வெஸ்டர்ன்ற வந்து பார்த்தீங்கன்னா அவன் பைசா இருக்கு, பட் அந்த இன்வெஸ்டரோட பைசா ஆட்டோமேட்டிக்காக க்ரோ ஆகாது. அவனுக்கு ஒரு ப்ராடக்ட் தேவை, ஒரு சோர்ஸ் தேவை. ஓகே, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட கம்பெனியில் கரெக்டாக இருந்துச்சுனாக்கா they will invest. பட் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெறும் இந்த ப்ராடக்ட் மட்டும் கிடையாது, ஐடியா மட்டும் கிடையாது, நிறைய பேருக்கு ஐடியா இருக்கு. ஓகே, அது எக்ஸிக்யூட் எப்படி நீங்க பண்ண போறீங்க, அது யார் டிரைவ் பண்றா, யார் லீட் பண்றா, எவ்ரிதிங் மேட்டர்ஸ். ஸோ அந்த இடத்துல என் பையன் இருக்கான். ஸோ இன்ஃபேக்ட் இட்ஸ் அ வின் வின். ஓகே, ஸோ அந்த வின் வின் போது ஓகே, உன்னோட பைசா நீ கொண்டு வர, என்னோட ப்ராடக்ட் நான் கொண்டு வரேன், லெட் அஸ் earn ஓகே த்ரூ திஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே மென்டாலிட்டி வேற. ஸோ அவன் சொல்லுவான், என்கிட்ட நீங்கள் கற்றுக் கொடுத்த சேல்ஸ் ஸ்கில்ஸ் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு, நான் எல்லா இடத்துலையும் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு வாங்கிட்டேன். அந்த பூனேயில் போகும்போது கூட அவன் சொன்னதே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பூனே அந்த ஈவெண்ட்டுக்கு முன்னாடி நாங்கள் ஓகே என்னோட டீம் ஃபுல்லாக வந்து உங்கள் விசுவலைசேஷன் டெக்னிக் நாங்கள் அதை ஃபாலோ பண்ணோம். ஓகே, நாங்கள் மைண்டில் ஃபீட் பண்ணோம், ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம அச்சீவ் பண்ணுறோம், நம்ம சான் ஃப்ரான்சிஸ்கோ போகிறோம், அண்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணோம், மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணோம், அதே மாதிரி நாங்கள் வின் பண்ணோம் அப்படின்னா. ஸோ நான் ஏன் சொல்கிறேன்னா, இதுதான் என்னோட பையன் நான் கொடுத்த ட்ரைனிங். இட்ஸ் அ ப்ராக்டிக்கல் ரோல் மாடல். என்னோட ரோல் மாடல் அப்படின்னு சொன்னாக்கா, என்ன ஃபாலோ பண்ணி ஒரு என்னோட சிஷ்யம் அப்படின்னு சொன்னா என்னோட பையன். ஸோ எகெயின் நான் சொல்ற மாதிரி நிஜமாலுமே உங்களுக்கு வாழ்க்கையில சேஞ்ச் பண்ணணுமா, நிஜமாலுமே சேல்ஸ் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணுமா, எஸ் ஓகே, என்னோட நம்பர்ஸ் இங்கே ஃபிளாஷ் ஆகிட்டு இருக்கு, ப்ளீஸ் டூ கால் மீ, ஐ வில் பி ஹெல்ப் யூ. எகெயின் ஒன் மோர் குட் நியூஸ். இப்போ லாஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ஆப்பை பற்றி பேசணும். அதாவது என்னோட ரேபிட் மைண்ட் பர் ஆப் த்ரூ நீங்கள் பைசா சம்பாதிக்கலான்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து ஷேர் பண்ணேன். ஸோ நிறைய பேருக்கு நீங்கள் எடுத்திருக்கீங்க, பட் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் தெரியலனாக்கா ஸ்டூடெண்ட்ஸ் பேக் டவுன்லோட் பண்ணீங்கன்னா யூ கேன் பிகம் எ டிஸ்ட்ரிபியூட்டர். அண்ட் அதோட ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட 1 lakh rupees per week நீங்கள் சம்பாதிக்க முடியும். தட்ஸ் அ ஈஸி கேம். ஓகே, அது எப்படி அச்சீவ் பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு. பட் ஃபர்ஸ்ட் இப்போ இனிஷியலாக என்ன பண்ணோம்னாக்கா, நீங்கள் ஒரு 5 பேர் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணணும், மினிமம் 5 பேர் ரெக்கமெண்ட் பண்ணணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில். என்ன கிடைக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் போட்ட பைசா உங்களுக்கு வாபஸ், அதே நீங்கள் என்ன காசு கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் பேக் அது உங்களுக்கு கிடைச்சிருது ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் 5,000 rupees worth உள்ள சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்லி ஃப்ரீ. ஸோ இது என்ன பண்ணுன்னா, நீங்கள் மினிமம் 1 monthக்குள்ளே இதை அச்சீவ் பண்ணி ஆகணும், அப்போ தான் அந்த சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும், குவாலிஃபை ஆகும். ஓகே, அகெயின் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஜாயின் பண்ணியிருக்கீங்க, எனக்கும் எலிஜிபிளானாக்கா எஸ் நீங்களும் எலிஜிபிள், பட் இந்த மந்த் ஃபெப்ரவரிக்குள்ளே நீங்கள் முடிச்சாகணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா யாராவது ஜாயின் பண்ணாலும் 30 days உங்களுக்கு டைம் இருக்குது, விதின் 30 days நீங்கள் அதை ஃபினிஷ் பண்ணி ஆகணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சர்க்கிள் அந்த 5 பேர் நீங்கள் முடிச்சு பாருங்களேன், ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் கிடைக்கும். இன்ஃபேக்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட பெரிய ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரியர் எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. இந்த சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் இட்ஸ் அன் அமேசிங் ப்ராடக்ட். என்னோட இன்ஃபேக்ட் நிறைய பேர் சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் எடுத்திருக்காங்க, இதை நான் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறேன். ஓகே, இஃப் யூ கேன் க்ளோஸ் அட் 5 people. ஓகே, ப்ளஸ் நிறைய வரப்போகுது, நிறைய இன்ஃபேக்ட் அந்த 1 lakh per month earn பண்ணுறது ஒரு சிம்பிள் கான்செப்ட். நான் ஒரு ரோடு மேப் காமிக்க போகிறேன் உங்களுக்கு, நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தால் போதும். அண்ட் எகெயின் ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்துச்சு அப்படின்னாக்கா அடிக்கடி சொல்கிற மாதிரி ப்ளீஸ் டூ கால் மீ, நான் ஹெல்ப் பண்ணுவேன், உங்களுக்கு கைட் பண்ணுவேன். எகெயின் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. as I keep saying, more you share, more you gain. Again, Wilfred Stanley signing off from Rapid Mind Power. Bye. Thank you. Have a great day.